ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே லேர்னிங். நம்ம வெண்படங்கள் பயிற்சி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி இப்போ பார்ப்போம். மேசைகள், நாற்காலிகள், மரச்சாமான்கள். இதுக்கான வெண்படம் எப்படி இருக்கும்? இது மேசை, இது மரச்சாமான். ஏன்னா மேசைகள் மரத்தில் இருக்கும், நாற்காலியும் மரத்தில் இருக்கும். அதனால் மரச்சாமான் பொதுவானது. இது நாற்காலி. இப்போது ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், பேராசிரியர்கள், படைப்பாளர்கள், சிங்கங்கள். இப்போ பேராசிரியர்கள், படைப்பாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் இதில் பொருந்தும். ஆனால் சிங்கம் இதில் பொருந்தாது, அது வேறுபட்டது, தனியானது. அதனால் இது சிங்கம். பேராசிரியர், படைப்பாளர். எனக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்னு ஒவ்வொரு டைமும் பேஜ் திருப்பி பார்க்கணுங்கிறதுக்காக நான் இங்கே சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது இது இதனுடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஹெச். ஹெச் என்னது? ஃபஸ்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விலங்குகள், நரிகள், ஓநாய்கள். விலங்குகளுக்குள்ளே தான் நரியும் இருக்குது, ஓநாயும் இருக்குது. அப்போது இது விலங்கு, இது நரி, இது ஓநாய். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் பி. இப்போ செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், மருத்துவர்கள், தாய்மார்கள், செவிலியர்கள். இதில் தாய்மார்களில் செவிலியர்களும் இருப்பாங்க, மருத்துவர்களும் இருப்பாங்க. அப்போ இது என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. இப்போ அதுக்கு அடுத்த கொஸ்டின், சுறா, பறவைகள், கிளி. கிளி பறவைகள் வகையை சார்ந்தது. அப்போது சுறா மீன் வகையை சார்ந்தது. அப்போது பறவைகளுக்குள்ளே தான் கிளி இருக்குது, சுறா தனிப்பட்டது. அப்போ இது எதனுடைய ஆப்ஷன்? ஆப்ஷன் ஐ. ஆப்ஷன் ஐ. அடுத்த கொஸ்டின், பலகோணங்கள், நாற்கரங்கள், சதுரங்கள். இதுக்கான வெண்படம் இதுதான். சதுரம், நாற்கரம். நாற்கரம்னா என்னது? அப்புறம் பலகோணம். இது எல்லாமே பலகோணங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. அடுத்தது, மாணவர்கள், கபடி வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள். மாணவர்கள் கபடி வீரர்களாகவும் இருப்பாங்க, கிரிக்கெட் வீரர்களாகவும் இருப்பாங்க. அப்போது இது எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பள்ளி, மேசைகள், வகுப்பறை. ஈஸியாக இருக்குல்ல? பள்ளிக்குள்ளே வகுப்பறை இருக்குது, வகுப்பறைக்குள்ளே தான் மேசை இருக்குது. பள்ளிக்குள்ளே என்ன இருக்குது? வகுப்பறை. அதுக்குள்ளே என்ன இருக்குது? மேசை. இப்போ இது எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தலைமை ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர்கள், ஆய்வக உதவியாளர்கள். இதுக்கான வெண்படம். அடுத்த கொஸ்டின், தலைமை ஆசிரியர்கள், அறிவியல் ஆசிரியர்கள், ஆய்வக உதவியாளர்கள். தலைமை ஆசிரியர்களும் அறிவியல் ஆசிரியர்களும் ரெண்டு பேரும் ஒன்று, ஆனால் ஆய்வக உதவியாளர் தனி. அப்போது இதுக்கான ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஹெச். இப்போ ஆப்ஷன் 2.
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ரோஜாக்கள், பூக்கள், ஆப்பிள். பார்த்ததுமே உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும். பூக்களுக்குள்ள ரோஜா இருக்குது, ஆனால் ஆப்பிள் வேறுபட்டது. இதுக்கான ஆப்ஷன் ஐ. 2 ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் மஞ்சள் நிறம், சூரியகாந்தி, மல்லிகை. மஞ்சள் நிறம், சூரியகாந்தி, மல்லிகை. அப்போ ஆப்ஷன் ஐ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு வெள்ளியம், பெட்ரோல், பிளாட்டினம். இது மூணுமே வேறு வேறு, அதனால் வெள்ளியம், பெட்ரோல், பிளாட்டினம். இது ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு ஆசியா, இந்தியா, தார் பாலைவனம். அடுத்த கொஸ்டின் ஆசியா, இந்தியா, தார் பாலைவனம். ஆசியாக்குள்ளே தான் இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் தார் பாலைவனம் இருக்குது. இப்போது ஆசியா, இந்தியா, தார் பாலைவனம். தார் பாலைவனம் எங்கே இருக்குது? இந்தியாவில் மேற்கு பகுதியில் இருக்குது. அதுதான் ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் இருக்குது. இப்போது இதுக்கான ஆப்ஷன் என்ன? சி. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு அறிவியல், உளவியல், இயற்பியல். ரெண்டுமே படிப்பு சார்ந்தது. அறிவியலில் தான் உளவியலும் இயற்பியலும் இருக்குது. இப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி. ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் பெண்கள், தாய்மார்கள், விதவைகள். பெண்கள், இது தாய்மார்களில் விதவைகளும் இருப்பாங்க, அதனால் தாய்மார்கள். பெண்களும் இருப்பாங்க, தாய்மார்களும் விதவைகளாக இருப்பாங்க, அதனால் விதவைகள். இப்போ இது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஜி. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் இந்த பயிற்சியில் இன்னும் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.